குட் யூனிவர்ஸ். இனி நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம். ஆன்மீகத்தில் முதல்ல கொஞ்சம் மருத்துவத்தை பேசுவோம். மருத்துவம் ஒன்றும் இல்லை, அதில் என்னென்னா இப்போ மலச்சிக்கல், அதாவது இங்கிலீஷில் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. மலச்சிக்கல் அடைச்சிக்கும், மலமே வராது. மலம் வரலன்னா பல ப்ராப்ளங்கள் வரும். கேஸ் மெயினாக வரும். கேஸ் வரும், ஒரு மாதிரியாக இருக்கும், வேலை செய்ய முடியாது. அது தினந்தோறும் அந்த மலச்சிக்கல் கழியணும். அதுக்கு 2 வழி உண்டு. அதாவது சாதாரணமாக இந்த வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, அந்த பிஞ்சு வெண்டைக்காய் மோரில் ஊற போட்டு ஒரு 5-10 பிஞ்சு வெண்டைக்காய் எல்லாம் அறுத்து நறுக்கி ஊற போட்டு அதை சாப்பிட்டா வரலாம், டெய்லி தப்பு கிடையாது. ஆனால் சளி பிடிக்கும் சில பேருக்கு. சளி பிடிச்சா நிறுத்திடுங்க, அப்புறமா இது பண்ணுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே பிஞ்சு வெண்டைக்காய் மோரில் போட்டு ஊற வச்சு சாப்பிடணும். சரியா? ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க காலையில். சரி, அடுத்தது இதுக்கு ஒரு இன்னொரு இங்கிலீஷில் டல்கோஃப்ளக்ஸ்னு இருக்குது. இங்கிலீஷ் மருந்து தான், அலோபதி மருந்து. டல்கோஃப்ளக்ஸு இருக்குது. அதை நம்ம நைட்டு படுக்கும்போது சாப்பிட்டோம்னா ஒரு காலையில் எழுதும்போது கரெக்டாக வரும் மலம். ஒன்றும் போடல, சின்னதாக இருக்கும், ஒரு வீடு இருக்கும், அது அவ்வளோ பவர் இருக்கும். பரவாயில்ல, நல்ல மருந்து, அது சாப்பிட்லாம். ஏன்னா நான் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். எனக்கு எப்பயும் இது சொல்கிறது எல்லாமே நான் அனுபவப்பட்டது தான். சரியா? 2 வகையில் செய்யலாம், ஆனால் 2 ஒன்றா கலந்து செய்யக்கூடாது. இது பிஞ்சு வெண்டைக்காய் மந்தில் போட்டு சாப்பிட்டு திருப்பியும் டல்கோஃப்ளக்ஸ் சாப்பிடக்கூடாது. டல்கோஃப்ளக்ஸ் நைட்டு சாப்பிடுங்க. ஓகேயா? அது டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. ஆனால் மலச்சிக்கலுக்கு இது நல்லது, டல்கோஃப்ளக்ஸ் நல்லது. அதை விட அது பிஞ்சுக்காய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும், அது ஊற வைக்கணும், மோர் தேடணும், இதெல்லாம் வேணாம். டல்கோஃப்ளக்ஸை சாப்பிடலாம் நீங்கள், நல்லது. ஓகேவா? அது சாப்பிட்டீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் காலையில் எழுந்திருக்கும் போது நல்லா மோஷன் வரும். சரியா? நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் வேறு என்ன, நீரிழிவு, அதான் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு ஒன்றுமே வேணாம், முதல்ல பயப்படக்கூடாது. டயபெட்டிஸ் புதுசாக ஆரம்பமாச்சுன்னா நீங்கள் பேட வேணும். அதுக்கு சாப்பாடு லிமிட்டாக இருந்தால் போதும். என்ன சாப்பாடு லிமிட்டாக இருக்கணும்? காலையில் நம்ம 6 இட்லி 7 இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறத்தான் செய்யும். ஒரு 3 இட்லி 3 சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அப்புறம் என்ன செய்யறது, டீ கூட சாப்பிடலாம். ஒரு 1/4 கிளாஸ் டீ சாப்பிடணும். சில பேர் ஃபுல்லாக ஊற்றினா அதை சாப்பிடுவோம். அது மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சமாக நானும் குடித்தேன், இது மாதிரி குடிக்கலாம். ஏன்னா நானே சுகர் பேஷண்ட் தான், அதுவும் செய்யலாம். நான் டீ தான் சாப்பிட்றேன், 1/4 கிளாஸ் சாப்பிடுவேன். எங்கள் மிஸ்ஸஸ் 1/2 கிளாஸ் போட்டோன்னா அதை 1/4 கிளாஸ் 2 வேளைக்கு வச்சுப்பேன். காலையில் கொஞ்சம், மதியானம் கொஞ்சம் சாப்பிடும். அது அப்படி சாப்பிட்லாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுற சுகர் இது இருக்குது, மிஷின் இருக்குது, மெடிக்கலில் கேட்டால் கொடுப்பான். அதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கி டெஸ்ட் பண்ணிங்க. ஆனால் டெய்லி பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ண வேணாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் லெவல் தெரியும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணுங்கள். சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். 170க்குள்ளே இருந்தால் 170 இல்லை 80 அவ்வளோதான். அதுக்குள்ளே இருந்தால் சுகரே இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ சாப்பிட்ட பிறகு நல்லா கவனிச்சுங்க. சாப்பிட்ட பிறகு 180க்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். 180 தாண்டிச்சுன்னா அதிகமாக இருக்குன்னா தான் அப்புறம் சாப்பாட்டை குறைச்சிக்கணும். ஏன்னா பசிக்கு தான் உணவு சொல்கிறேன், அது பசிக்கு தான். பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. எப்பயுமே பசித்த பின் புசின்னு சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. பசித்த பின் புசி, அது ரொம்ப நல்லது. அது மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் அதுக்கு காலையில் ஏஞ்ச உடனே அதையும் கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான். வாரத்துக்கு ஒரு வாட்டி பாருங்கள். மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஜாஸ்தி விலை ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. 800 ரூபா நான் வச்சுருந்து 800 ரூபா. அது மார்பென் சொல்லி விற்கிது, டாக்டர் மார்பென். அதை வாங்கி வச்சுருக்கேன். மெடிக்கல் ஷாப்பில் கேளுங்க, தருவாங்க. ஓகேயா? வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. சுகருக்கு நம்ம முதல்ல பயப்படக்கூடாது. ஐயோ சுகர் வந்துச்சேன்னு பயப்பட வேணாம். நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் எப்பவுமே. அதுதான் முதல் முக்கியம். அடுத்தது ஆன்மீகம். நம்ம இன்றைக்கி சரஸ்வதி அம்மாவுடைய மந்திரம், அதை நம்ம பசங்களுக்கு கொடுங்க. பசங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படித்து நம்ம படித்தோம்னா யாருக்குமே அது நல்லா பயன் தரும். நல்லா இருப்பாங்க பசங்க படிக்கணுமா இல்லையா? நம்ம தானே விரும்புவோம், நல்லா படிக்கணும், நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இதை படிக்கணும். சரியா? அதை பார்த்துட்டு படிச்சுக்கலாம். அப்புறம் வேறு என்ன செய்யணும், அதான் அந்த காலையில் ஏந்திர விஷயம் சொன்னோன்னா இல்லையா, இது சொல்லுவாங்க, அது பேர் என்ன, ப்ராவர்பு கிடையாது, இது சொல்கிற விஷயம். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சா முனிகள்
முனிகளுக்கு சமம், முனிவர்களுக்கு சமம். 4 மணிக்கு எழுந்தா ஞானிகளுக்கு சமம். 5 மணிக்கு எழுந்தா மனிதர்களுக்கு சமம். 6 மணிக்கு எழுந்தா அதான் 5 மணிக்கு எழுந்தா அறிவாளிகளுக்கு சமம். 6 மணிக்கு எழுந்துச்சா மனிதனுக்கு சமம். 7 மணிக்கு எழுந்தா எருமாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 7 மணிக்கு எழுந்திருக்காதுன்னு இல்லை, 7 மணிக்கு சில பேர் எழுந்திரி பார்ப்போம். அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, 4 மணிக்கு எழுந்தாலும் போதும். நம்மளால் 3 மணிக்கு எழுந்திருக்க முடியவில்லை என்றாலும் 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்திரிச்சு செய்யுங்க. நல்லது, வேற ஒன்றும் இல்லை. காலையில் எழுந்தா நம்ம வேலை முடியும். அதை பார்த்துக்குங்க. சரி, ஆன்மீகத்துக்கு போவோம். அந்த சரஸ்வதி அம்மா பார்ப்போம். இதை வந்து பசங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். எந்த வயசுல எம்பிபிஎஸ் படித்தோட சரி, இதை படிச்சுட்டு அந்த எம்பிபிஎஸ் படத்தெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப நல்லது. இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து சரி தான் வரும். எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டு மந்திரம் இது, அதை நாங்கள் மனப்பாடம் பண்ணிட்டோம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவது மேசதா. அதுதான் நான் சொல்ல போகிறேன். அதை சொன்னேன். நான் 10-15 மந்திரம் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். சரி, அதை பார்த்துருவோம். அம்மா இது 15th வருதுமா, 15வது வருது. வர வெயிட் 15th ஜிகேஎம் ஆன்மீக குறிப்புகள் சரஸ்வதி அம்மன் மந்திரம். சரியா? இதான் சரஸ்வதி அம்மன் மந்திரம். என்னன்னா, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவது மேசதா. சரஸ்வதி அம்மா போற்றி போற்றி போற்றி. அவ்வளோதான். இதை பசங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிவிட்டு பார்த்தே சொல்லுங்கள். முதல்ல அவங்களாம் மனப்பாடம் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுவாங்க. அவங்க சொல்லிவிட்டு படிக்க சொல்லுங்கள். பசங்க ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பாங்க. சரியா? இது அவ்வளோதான். ஓவர். இந்த கிளாஸ் ஓவர். நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்வு அமைதியாகவும் நிம்மதியாகவும் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு, அதான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மங்களகரமாகவும் இருக்கு. கொஞ்சம் மறந்துட்டேன். சரியா? நல்லது. நன்றி.